வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 55 மற்றும் 56. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவராட்சசனின் அரண்மனையில் அவன் தன் அறையில் அமர்ந்து அந்த மிகப்பெரிய கண்ணாடி சுவற்றின் வழியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த வண்ணம் இலக்கில்லாமல் வானத்தை வெறித்து கொண்டிருந்தான். அந்நேரம் அவன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சாணக்கியனோ அவன் முன்பு வந்து நின்றவன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் எப்படியெல்லாம் திரௌபதியை காயப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்றான் அழுத்தமான குரலில் தேவராட்சசனை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்க. அவன் கூறியதை கேட்டு அவன் புறம் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தான் தேவராட்சசன். அவனின் பார்வையில் ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது போல் உணர்ந்தான் சாணக்கியன். ஆனால் அடுத்த நொடியே அந்த பயத்தை தூக்கி எறிந்தவன், சொல்லு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நானும் கூட சேர்ந்து இந்த மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு தோணுது. சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தவர் அவர். ஆனால் அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் தப்பு பண்ணாட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரோட உயிரையே எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் அப்பாவோட வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருந்த திரௌபதியை இன்னைக்கு யாரோட துணையும் இல்லாமல் அனாதையாக நிற்க வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் அந்த விஷயம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு. எப்போ நான் முழுசாக சாக போகிறேன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் யோசிச்சு நானே என்னை சாவடிச்சுப்பேன் போல. அப்படிதான் ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு என்று சாணக்கியன் பேசிக்கொண்டே செல்ல, என்ன சாணக்கியா என்று ஆக்ரோஷமாக அந்த அறையே அதிரும் வகையில் கர்ஜித்தான் தேவராட்சசன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று. அவனின் ஆக்ரோஷத்தை கண்டு சாணக்கியன் 2 அடி பின்னே நகர்ந்தான். எல்லாம் தெரிஞ்சவனால் எப்படி இப்படி பேச முடியுது? எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு எனக்கு துணையாக நிற்கிறேன், நீ எதனா என்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்ட? நான் உங்ககிட்ட சொன்னதுக்கான ஒரே காரணம் கூட உன் மேலே தப்பு இல்லை, அதனால் உன்னை கொல்லக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். இல்லைன்னா உன் அம்மாவுக்கும் உன்னோட மாமனுக்கும் சேர்த்து பண்ண தப்புக்கு 2 பேரையும் கொலை பண்ணி எப்பயோ வெட்டி வீசியிருப்பேன் என்று அவன் ஆக்ரோஷமாக கூற, இப்போ கூட நீ என் அப்பாவுக்கோ தண்டனை கொடுக்கல. என் மாமாவை கொன்னுட்ட, ஆனால் என் அம்மாவன் எதுவுமே பண்ணலை என்றான் சாணக்கியன். அவன் கூறியதை கேட்டு ஒற்றை புருவம் வைத்து அவனை மெச்சுதலாக பார்த்தவன், உன் அம்மாவை கொல்றதுக்கு என்கிட்ட ஞாபகப்படுத்துறியா? உனக்கு கொஞ்சம் கூட இதை பற்றி கவலையே இல்லையா? இல்லை இது சொல்லும்போது கஷ்டமா இல்லையா என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கூற, எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அது என் அம்மாவாக இருந்தாலும் சரி என்று அவன் கூறும் பொழுதே, அந்த தப்புக்கு தண்டனையாக தான் உன் மாமா செத்து போனான், அதுக்கு மட்டும் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் முகத்தில் அடித்தது போல் ராட்சசன். அவனின் கேள்வியில் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறி போனான் சாணக்கியன். அவன் கூறியது உண்மைதானே? நெற்றி போட்டில் அருந்தது போல் கூறிவிட்டானே, தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று. அதில் தன் மாமனும் ஒருவன்தானே, அவனும் தான் அவனுக்கான தண்டனையை அனுபவித்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது அவனையே அறியாமல் தன் மாமனின் மீது கொண்ட பாசத்தில் அவனுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கண்களின் ஓரம் துளிர்த்தது. அதை வெளிவராமல் தடுத்தவன் அமைதியாக தலை குனிந்து நின்று இருக்க, நான் எப்போ உன்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்கிட்ட இப்படி வாய்ஸ் அவடல் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு. ஏன்னா என்கிட்ட எப்பயுமே உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் இருக்கும். இல்லைனா அனாவசியமாக உன் மாமனை கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னல, அதுக்கான தண்டனையை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்டனையை நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். அதை நீயே சீக்கிரமாக கண்கூட பார்க்க தான் போகிற என்று ஆங்காரமான குரலில் தேவராட்சசன் கூற, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தான் சாணக்கியன். வாட்? என்ன சொல்ற நீ என்று சிறிது நடுக்கத்துடன் அவன் வினவ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு நின்று தண்டனை கொடுக்கலன்னு அவ்வளோ திமிரா பேசின. இப்போ உன் அம்மாவுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்ன பிறகு நெஞ்சு நடுங்குதோ? அம்மா மேலே இருக்கிற பாசம் பொத்துக்கிட்டு வெளியே வருது போலவே என்று தேவராட்சசன் நக்கலான குரலில் கூற, அதை கேட்டு பற்களை கடித்து ஆக்ரோஷமாக அவனை முறைத்தவன் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறுவதற்காக 2 அடி எடுத்து வைக்க, பதில் சொல்லாம முடியாம ஓட்றியா சாணக்கியா என்றான் மீண்டும் ஏளனமான குரலில் தேவராட்சசன். போதும் தேவராட்சசா, இதோடு நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியலங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. எங்கள் மேலே தப்பு இருக்கு, அதனால தான் அமைதியாக போகிறேன், என்னை சீண்டாத என்று அவன் கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாய் சென்று விட, எப்படி பயந்து ஓடுறான் பாரு என்று செல்லும் அவனை பார்த்து இதழ் வளைத்து ஏளனமாக கூறியவன் மீண்டும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அங்கிருந்த
மதுபான பாட்டிலை எடுத்து வாயில் மீண்டும் சரிக்கத் துவங்கினான். இங்கு தேவராட்சசனிடம் வீராப்பாக பேசிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்த சாணக்கியனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அவனுக்கு திரௌபதியை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று தோன்றியது. அவள் தந்தை என்ன அநீதியை செய்தார் என்று அவள் முகத்திற்கு நேராக கூறி அவளின் தந்தை நல்லவர் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த திரையை கிழிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவளை நேரில் பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று நன்றாக புரிந்து கொண்டான் சாணக்கியன். ஏனெனில் பார்வையிலேயே தன்னை பஸ்மமாக்குவவளிடம் எப்படி நடந்த நிகழ்வுகளை கூறி புரிய வைக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுதே தலை சுற்றியது அவனுக்கு. திரௌபதியிடம் அவள் தந்தையின் உண்மையான குணங்களை பற்றி கூறி அவள் தந்தைக்கு தண்டனை அளித்திருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கோம். இதில் தங்கள் மீதும் தவறு உள்ளது அல்லவா? இப்பொழுது அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கும் பொழுதே தலைவலி மட்டுமே அவனுக்கு மிஞ்சியது. விடியல் யாருக்கு என்ன திருப்பத்தை கொண்டு வரப்போகிறது என்று தெரியாமல் அழகாய் விடிந்தது. இரவு முழுவதும் உறங்காமல் கண் விழித்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்து சிந்தனையில் இருந்த திரௌபதி விடியற்காலையில் ஒரு முடிவை எடுத்தவள் வேகமாக குளிப்பதற்கு குளியல் அறைக்குள் நுழைந்தாள். பாத்டாப்புக்குள் அமர்ந்தவள் கண்களை மூடி சிறிது நேரம் தன் மனதை சமன் செய்ய முயன்றாள். அந்த முயற்சியில் வெற்றியும் அடைந்தவள் பின்பு கண்களை திறந்து தீர்க்கமாக அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்துக்கொண்டு வேகமாய் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். எப்பொழுதும் போல் ஒரு டிசைனர் புடவையை கட்டி கொண்டவள் தலைமுடியை விரித்துவிட்டு டேபிள் மீது இருந்த கண்ணாடியை எடுத்து கண்ணில் அணிந்து கொண்டவள் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராகி வெளியே வந்தாள். காரில் டிரைவர் ஏறி அமர்ந்தவுடன் காரை எடுக்குமாறு அவர் உத்தரவுவிட அவளின் உத்தரவை ஏற்று அலுவலகத்தை நோக்கி காரை செலுத்த துவங்கினார் அவர். அலுவலகத்தின் முன்பு கார் வந்து நின்றவுடன் அவள் கார் கதவை திறந்து விட்டான் ஒரு பாதுகாவலன். அதிலிருந்து கம்பீரமாக கீழே இறங்கி வந்தவள் அலுவலகத்திற்குள் நடைபோடத் தொடங்கினாள். விபினேஷ் சில நாட்களுக்கு திரௌபதி அலுவலகத்திற்கு வரமாட்டால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்க இவள் திடுதிப்பென்று சொல்லிய மறுநாளே வந்து நிற்பாள் என்று யாரும் நினைக்கவில்லை. அவளை கண்டவுடன் வேலையாட்கள் அனைவரும் தானாகவே மரியாதையிலும் பயத்திலும் எழுந்து நின்று அவளுக்கு வணக்கம் கூற அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் இறுகிய முகத்துடன் தன் அறைக்குள் நுழைந்தாள் திரௌபதி. உள்ளே விபினேஷ் அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்தவளைக் கண்டு அதிர்ந்து போனான். மேடம், நீங்க எப்படி இங்க என்ற வார்த்தைகள் வராமல் அவன் திக்கி திணறிய குரலில் அவளை பார்த்து வினவ கண்களில் இருந்து கண்ணாடியை கழற்றி டேபிள் மீது வைத்தவள் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து, என்னோட ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமா விபினேஷ் என்றால் தலையை நிமிர்த்தி கம்பீரமாக. அவள் கூறியதை கேட்டு பயத்தில் கையில் இருந்த ஃபைலை கீழே போட்டவன், ஐயோ மேடம், அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நேற்று நீங்கள் இருந்த நிலைமை சரியில்லை. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகமாக இருந்தது. அதனால தான் அப்படி கேட்டேன் மேடம், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என்று அவன் அவசர அவசரமாக கூற, இனிமே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத. அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு என்று கூறியவள் தன் லேப்டாப்பை ஆன் செய்ய வேகமாக அவள் கையில் தான் கீழே தவறிவிட்ட ஃபைலை மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தவன் அடித்து பிடித்து அவள் அறையிலிருந்து வெளியே ஓடினான். அவளோ செல்லும் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டாமல் மீண்டும் அந்த கோப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க டக் டக் என்று அவள் அறையை நோக்கி ஒரு ஷூவின் காலடி சத்தம் நன்றாக கேட்டது அவள் காதுக்குள். யார் என்று அவள் நிமிர்ந்து பார்ப்பதற்குள்ளாகவே அவள் அறை கதவு திறக்கப்பட அறையின் வாசலில் நெஞ்சை நிமித்தி கொண்டு கம்பீரமாக நின்றான் அவன். அவனை பார்த்தவுடன் இவள் கண்கள் இரண்டும் கோவப்பழமாய் சேர்க்க கைகள் அவளுடைய கை முஷ்டிகள் இறுகியது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 56. தன் அறைக்குள் நுழைந்த திரௌபதி விபினேஷை காலையிலேயே திட்டி அவனை அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்க சில நேரத்தில் அவள் அறை கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அதில் கோபமாக யார் தன்னிடம் அனுமதி கேட்காமல் தன் அறைக்குள் நுழைகிறார்கள் என்று அவள் நிமிர்ந்து பார்க்க கைகளை பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்தியவாறு நின்று இருந்தான் அவன். அவனை கண்டவுடன் இவளுக்கு கை முஷ்டிகள் இறுகியது. கோபத்தில் அவள் முகமும் செந்தனலாய் மாறியது. அவளை ஆழ்ந்து பார்த்தவாறு உதட்டின் ஓரம் ஒரு ஏளன புன்னகையுடன் வாசலில் கம்பீரமாக நின்று இருந்தான் தேவராட்சசன். ஆம், தேவராட்சசன் தான் அங்கு இருந்தான்.
அவளோ அவனை கொன்று கூறு போட்டு விடுவது போல் பார்வையாலேயே பஸ்மமாக்கி கொண்டிருக்க, கூலாக அவள் அறைக்குள் நடை போட்டவன் அவள் முன்பு இருந்த மற்றொரு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர, ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே என்னோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து உக்காந்துருப்ப, முதல்ல எழுந்துடா என்றாள் ஆக்ரோஷமாக மங்கை. ஹேய், கூல் கூல் பேபி டார்லிங், எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுற? நான் இப்போ என்ன உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தானே? அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வேலை பார்க்கணும். நீ எப்படி என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு வரமாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோடய ஹெட் ஆஃபீஸ் இங்கேருந்து ரொம்ப தூரம். உனக்கும் தினமும் அங்கே வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தான் உன்னோட மாமன் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனால் நீ என்னடானா இப்படி பண்ணுறியம்மா, இதெல்லாம் வெரி பேட் தங்கம் என்று அவன் நக்கலாக கூற, ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமாக பேசுன சாவடிச்சிருவேன். யாருக்கு யாருடா மாமா? பெரிய இவனா நீ? நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பேன்னு நினைக்காது. அப்படியே கத்தி எடுத்து கழுத்தில் சுருவிட்டு போயிட்டே இருப்பேன் என்று டேபிளில் வைத்திருந்த பேனாவினுள் இருந்த கத்தியை எடுத்து அவள் ஆக்ரோஷமாக அவனை குத்தி விடுவது போல் சைகை செய்து கூற, அவளின் கரத்தை அலட்சியமாக தட்டி விட்டவன் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து அவள் இருக்கும் பக்கம் வந்து அந்த டேபிளின் மீது ஏறி அமர்ந்தான். அவளோ அவனை நெருக்கத்தில் முகத்தை சுழித்தவாறு பின்னே நகர முற்பட அவளை ஒரே இழுவையில் இழுத்து தன் கால்களுக்குள் இடையில் கிடுக்குப்பிடி போட்டு பிடித்தான். அவனின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராதவள், ஏய் விடுடா பொறுக்கி நாயே, என்னை விடு என்று அவன் நெஞ்சில் ஆக்ரோஷமாக அடித்தவாறு அவனிடமிருந்து விலக முற்பட அவனின் 2 கரத்தையும் பிடித்து அவளுக்கு முதுகுக்கு பின்னே கொண்டு சென்றவன் அவளை தன் நெஞ்சோடு ஓட்டி நிற்க வைத்து அவள் வாசனையை ஆழ்ந்து உள்ளெடுத்தவாறு அவள் கண்களை நேருக்கு நேராய் பார்த்தான். என்ன பேபி டார்லிங், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட போல. அடி என்னமோ ஒன்றும் இடி மாதிரி விழுது. ஆனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனக்கு என்னமோ இதெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி, அதை விடு. ஏன், நான் உன்கிட்ட வரக்கூடாதா இல்லை உன்னை தொடக்கூடாதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல, இல்லை எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல என்று அவன் நக்கலான குரலில் கூற, அதில் வேகமாய் அவன் கரங்களை உருவிக்கொண்டு அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் மங்கை. அவள் அடித்த விசையில் ஒரு புறமாக தலையை சாய்த்து கண்களை இறுக மூடியவன் அடுத்த நொடி இதழின் ஓரம் ஒரு ஏளன புன்னகை சிந்தியவாறு, பரவாயில்லையே, என்னையே அடிக்கிற அளவுக்கு மேடக்கும் தைரியம் வந்துருச்சு என்றான் அவளை மேலிருந்து கீழாய் ஒரு பார்வை பார்த்தவாறு தேவராட்சசன். ஏன், உன்னை அடிக்கிறதுக்கு தனியாக ஒரு தைரியம் வேணுமோ? நீயே சொல்றிய 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திரௌபதி இப்போ இல்லைன்னு. இது தாண்டா உண்மை. இனி இப்படி தான் நான் இருப்பேன். என்னை ஈஸியாக அடக்கி உன்னோட காலுக்கு அடியில் போட்டு மிதிக்கலான்னு என் கனவுல கூட நினைக்காத. உன்னையே அடக்கி ஆள்றதுக்கு மறுஜன்மம் எடுத்து வந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன்டா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று அவள் ஆக்ரோஷமாக அவனிடமிருந்து விலகி கத்த, அதில் டேபிளில் 2 கரங்களையும் பின்னே நன்றாக ஊன்றி உடலை ஒரு பக்கமாக சாய்த்து தலையை ஒரு புறமாக சாய்த்து அவளை ஒரு பார்வை பார்த்தவன், டயலாக்கெல்லாம் நல்லா தான் விடுற, ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல என்றான் ஏளனமாக. அதில் பற்களை கடித்து கோபத்தை வெளிவராமல் தடுத்தவள், லிசன் ஏரன், என்னோட கம்பெனிக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நான் நினச்சா மட்டும்தான் என்னோட ஆஃபீஸ்க்கு நீ உள்ளே வரணும். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போயிடு, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதாக இருக்கும் என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, அதில் இன்னும் நன்றாக சாய்ந்து அவளை ஏளனமாக பார்த்தவன், பண்ணிடுவியா அப்படி என்றான் ஒருவித உருமலாக. அவன் கூறியதை கேட்டு விழிகளை சலிப்பாக சுழற்றியவள், இப்ப நீ இங்கிருந்து போக போறியா இல்லையா என்றால் கோபமாக மீண்டும். போக முடியாதுடி, என்ன பண்ணுவ? நீயும் நானும் இப்போ பிஸ்னஸ் டீலிங் வச்சுருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சாகணும். நான் உனக்கு ஃபேவர் பண்ணலாம் நீங்கள் வந்தால் நீ என்னடானா என்னையும் எதிர்த்து பேசுகிற. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஏரன் தேவராட்சசன் பற்றி உனக்கு நல்லா தெரியும். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி என்று அந்த டேபிளில் இருந்து குதித்து இறங்க அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் ஆக்ரோஷமாக கத்த துவங்கினாள் திரௌபதி. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் காதை கொடிந்தவாறு நடக்கும் நிகழ்வுகளை பயத்துடன் பார்த்து நின்றிருந்த விபினேஷை விரலை நீட்டி தன் அருகே அழைத்தான் அவன். விபினேஷோ அவன் அருகே செல்லலாமா வேண்டாமா என்று பயத்தில் அப்படியே நின்றிருக்க, ஏய் உன்னதான், இங்கே வா என்று மீண்டும் விரல் நீட்டி உருமலான குரலில் அவனை அழைத்தான் ராட்சசன். அவன் குரலில் இருந்த கோபத்தைக் கண்டு அடுத்த நொடி அடித்து பிடித்து அவன் முன்பு பயத்துடன் வந்து நின்றான் விபினேஷ். இதே ரூமில் எனக்கு இன்னொரு கேபின் ரெடி பண்ணு. உன்னோட பாஸ் லேடிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபெசிலிட்டிஸ் எனக்கும் வரணும். இதுக்கு உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ளே நான் செஞ்சதை சொல்லி முடிக்கலை, என்னோடய பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும்
என்று கட்டளையிடும் தோணியில் தேவராட்சசன் பேச இதை இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்று தடுமாறி போனான் விபினேஷ். திரௌபதியோ, ஏய், என்னோட ஆஃபீஸ்குள்ளே வந்து என்னோட ஸ்டாஃப்க்கு நீ ஆர்டர் போடுறியா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லைடா. உன்னை என்னோட ஆஃபீஸ்குள்ளே வரத்துக்கே விடமாட்டேன்னு நான் சொல்லிக்கிட்டுறேன். நீ என்னோட ரூம்குள்ளே கேபின் கேட்குறியா? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போயிடு ஏரன், இல்லைனா உன்னை இங்கேயே நான் கொன்னுடுவேன் என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த அவளை ஒரே இழுவையில் இழுத்து தனக்குள் சிறை செய்து அதில் அவள் பாயை தன் ஒற்றை கரம் கொண்டு மூடியவன், நான் சொன்னதை நீ செய்கிறதுக்கு டைம் ஸ்டாக் ஆயிடுச்சு பினேஷ். இப்போவே 1 நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 59 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு என்று அவன் விபினேஷை பார்த்து கூற அதை கேட்டு தலை தெறிக்க ஓடினான் விபினேஷ் அவன் கூறியதை செய்வதற்காக. இவளோ ஆ ஊ என்று பேச முடியாமல் துள்ளி குதித்து கொண்டிருக்க அவளை அவளுடைய நாற்காலியில் தள்ளி அவளின் புடவை முந்தானியை வைத்து அவளை அதே நாற்காலியில் கட்டிவிட்டான் தேவராட்சசன். அதிலோ, டேய், உன்னை சாவடிச்சிட்டு வேண்டா என்று அவள் கெட்ட வார்த்தையில் ஏதேதோ பேச அடுத்த நொடி தன் கர்ச்சீப்பை எடுத்து அவள் வாயை இறுக்கமாக கட்டிவிட்டான் தேவராட்சசன். அதில் ஆக்ரோஷமாக அவள் அவனை முறைக்க, எங்கிருந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் நீ பேச கற்றுக்கிட்ட? நான் தான் கெட்ட வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா நீ எனக்கு மேலே பேசுகிற. நல்ல பொண்ணாக இருந்தவ இப்போ கெட்ட பொண்ணாக மாறிட்ட பேபி டார்லிங். இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ, மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று அவள் கன்னம் தட்டி கூறியவன் மீண்டும் அந்த டேபிளில் ஏறி அமர்ந்து அவளை உறுத்து விழிக்க ஆரம்பிக்க அவன் தன்னை பார்ப்பதில் அருவருப்பாக உணர்ந்தவள் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.